பசங்களோட ஓப்பன் டே அதுக்காக வந்து கிளம்பிட்டேன். வீட்டு வந்த உடனே வீட்டுல வரலட்சுமி நோம்புடைய 3வது நாள். அதனால வந்து புனர் பூஜை வந்து பண்ணணும். அந்த மைண்ட் செட்லயே வந்து கிளம்பிட்டேன். பசங்கள்ட்ட வந்து நிறைய வந்து சொல்லியிருக்கேன். உங்களை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இந்த தடவை வந்து நான் சொல்லுவேன். இதுல வந்து என்கிட்ட கோச் கூடாது அப்படின்ற அளவுக்கு சொல்லி 2 பேரையும் வந்து ஒரு அந்த பயத்திலே வந்து வந்தானுங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு டீச்சரை வந்து பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி கம் பண்ற அளவுக்கு என்கிட்ட வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல ரொம்பவே அவங்க வந்து பயந்தாங்க. எப்படி பாஸ் பண்ற ரேஞ்ச் அப்படின்ற அளவுக்கு பயந்தாங்க. அதனால டீச்சரோட எக்ஸ்பிரஷன் என்கிட்ட கொஞ்சம் கம்மியாவே இருந்தது. அதனால சரி இப்பயும் அப்படிதான் இருக்க போறாங்க அப்படின்னு. பட் அவனுக்கு தகுந்த அந்த குரூப், அவனுக்கு தகுந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி அந்த குரூப் எடுத்தவொடனே அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு அப்படியே பாசிட்டிவாவே வந்து எல்லாமே சொன்னாங்க. அவன் இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே இல்ல கிளாஸ்ல, அவன் லீடரா வேற ஆக்கியிருக்கோம். அப்படியே பெரிய பையன், இது சின்ன பையன். அவன் வந்து நல்ல சோசியல், அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அவனுக்கு திட்டிட்டு இருப்பேன். அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தான். அதனால எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. முடிச்சுட்டு வந்த கையோட சரி இப்ப புனர் பூஜை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து எல்லா டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாமியை வந்து நம்மளுடைய அந்த அரிசி எங்க வச்சிருக்கோமோ அங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டேன். அதையும் வந்து செஞ்சு மன திருப்தியா நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த 3 நாள் நான் வந்து செஞ்ச வரலட்சுமி நோன்பு வந்து என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா எப்பவுமே வந்து முதல் அப்படின்றது ரொம்பவே ஸ்பெஷல் தாங்களே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ணேன்.